வேள்பாரி என்பது வெறும் வரலாற்று கதையல்ல, தமிழனின் அடையாளம். வீர மரபு, அரசியல், காதல், தியாகம், அதிகாரம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் உலகம். பாரி என்பவர் மூவேந்தர்களுக்கே தலைகுனியாத ஒரு மன்னன். முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த கதாபாத்திரம் சினிமா துறையில் முழு வீச்சில் வந்தால் அது பாகுபலி அளவிலான தாக்கத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த படம் சுமார் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக உள்ளதாகவும் இது ஒரு முழுமையான பான் இந்த திரைப்படமாக தயாரிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட முயற்சிக்கு மும்பையை சேர்ந்த முன்னணி தயாரிப்பு நிறுவனமான பென் மீடியா ஸ்டுடியோஸ் ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. இந்த தகவல் கோலிவுட் முதல் பாலிவுட் வரை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய முதலீடு என்பதால் தயாரிப்பு நிறுவனம் சில முக்கிய நிபந்தனைகளையும் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த படம் உலக அளவில் பிரபலமாக வேண்டுமென்றால் பாலிவுட்டில் அதிகமான பிரபலமாக இருக்கும் ஒருவரை வைத்து இந்த படத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தயாரிப்பு நிறுவனம் கொடுத்திருக்கும் டாஸ்காம். இந்த பின்னணியில்தான் வேள்பாரி படத்தின் ஹீரோ தேர்வு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இப்போது வெளியாகும் தகவல்கள் என்னவென்றால், பாலிவுட் எனர்ஜி ஸ்டார் ரன்வீர் சிங் வேள்பாரி படத்தில் பாரி கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரன்வீர் சிங் அதிக எனர்ஜி, இயல்பான நடிப்பு, உடலை வளைத்து மாறக்கூடிய நடிகன். பஜிராவ் மஸ்தானி, பத்மாவத், 83 மாதிரியான வரலாற்று கதாபாத்திரங்களில் அவர் காட்டிய தீவிரம் வேள்பாரிக்கு செட் ஆகுமா என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. மேலும் இந்த படத்தில் நடிகர் விக்ரம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் இந்த படம் முழுமையான பான் இந்திய நட்சத்திர கூட்டணியுடன் உருவாகும் என்பது உறுதியாக உள்ளது. விக்ரம் என்றவுடன் அந்நியன் நினைவுக்கு வரும். ஒரு பக்கம் ரன்வீர் சிங்கின் தீவிரம், மறுபக்கம் விக்ரந்தின் நடிப்பு வேகம் இரண்டையும் மோதவிட்டால் திரை பற்றி எழியும் என்பது சந்தேகமே இல்லை. இயக்குனர் சங்கருக்கு கடந்த சில படங்கள் விமர்சன ரீதியாக எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறவில்லை என்றாலும் வேள்பாரி படத்தின் மூலம் இயக்குனர் சங்கர் தனது பழைய ஃபார்முக்கு திரும்ப முழுவீச்சில் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது.